ஹாய் நண்பர்களே, அடல் பென்ஷன் திட்டம் இந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்தை இந்த வீடியோவில் விவரமாக பார்க்க போகிறோம். 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மத்திய அரசு தொடங்கிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னா, அமைப்பு சாரா துறையில் இருக்கக்கூடிய வயதான நபர்கள், தொழிலாளர்கள் வரை அனைவருக்கும் வயதான காலத்தில் ஒரு பொருளாதார பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்குது. அதாவது குறைந்தபட்ச பென்ஷன் தொகையை இந்த திட்டம் உறுதி செய்து ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் ஓய்வு காலத்திற்கு பிறகு நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்வதாக இந்த திட்டம் அமைச்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக எளிமையான தகுதி வரம்புகளை இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தில் 18 வயசுலேன்னு 40 வயசு உள்ள நபர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் மட்டுமே இதில் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் வரி செலுத்தக்கூடிய நபர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. வரி செலுத்தும் பிரிவின் கீழ் இல்லாத நபர்களுக்காகவே இந்த திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தில் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய வங்கி கணக்கோட ஆதார் எண்ணை லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிவிடென்ட் ஃபண்டு, ஏன்னா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் போன்ற எந்த ஒரு திட்டத்துலையும் ஏற்கனவே நீங்கள் விண்ணப்பிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்களிப்பை பொறுத்த அளவில் இதில் சேரக்கூடியவங்க 60 வயசுக்கு அப்புறம் 1000 ரூபா முதல் 5000 ரூபா வரையிலான உறுதியளிக்கப்பட்ட மாத பென்ஷன் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு மொத்த பங்களிப்புல 50% தகுதி பெற்ற அந்த விண்ணப்பதாரர்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு வாட்டி வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பென்ஷன் தொகை அடிப்படையில் பங்களிப்பு தொகை எப்படின்னா மாறுகிற வகையில் இது அமைச்சிருக்காங்க. பங்களிப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வாழ்க்கை துணைவியாக இருக்கக்கூடிய நாமினியாக சேர்க்கப்பட்டு இதில் சேரக்கூடிய நபர்கள் முன்கூட்டியே இறந்துட்டாங்கன்னா அவங்களோட அந்த நாமினியாக யார் இருக்காங்களோ அவங்க அந்த பங்களிப்பு தொகையை செலுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஓய்வூதிய பணம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இறப்பு அல்லது உடல் நல கோளாறு காரணமாக மட்டுமே முன்கூட்டி இந்த திட்டத்திலிருந்து நீங்கள் விலக முடியும். வேற எதற்காகவும் இந்த திட்டத்திலிருந்து நீங்கள் பாதியிலே விலக முடியாது. அடல் பென்ஷன் யோஜனா என்கிற இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் செய்யும் பங்களிப்புகளுக்கு வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80 CCD 1B கீழே 50,000 வரையும் டிடக்ஷனும் நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வங்கி கிளையில் நீங்கள் இந்த அடல் பென்ஷன் யோஜனா APY அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சேர்ந்துக்கலாம். இல்லைன்னா உங்கள் வங்கியின் கிளை இருக்கக்கூடிய அந்த நெட் பேங்கிங் அக்கௌண்ட்லேயே லாகின் செய்து அதன் மூலமாக நீங்கள் APY திட்டத்தில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிவத்தை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நிரப்பலாம், இல்லைனா ஆஃப்லைன் மூலமாக வங்கிக்கு போய் நீங்கள் நிரப்பலாம். அதில் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் போன்ற அடிப்படை விவரங்கள் தான் உங்களுக்கு அதில் கேட்கும். அதே போல் உங்களுடைய பொருளாதார இலக்குகள் மற்றும் வயதின் அடிப்படையில் பென்ஷன் தொகை எந்த ஸ்கீமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லியிருக்கு. வயதானவர்களுக்கு, குறிப்பாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, ஏழைகளுக்கு இந்த திட்டம் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் மத்திய அரசு இது அறிவிச்சிருக்காங்க, செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த திட்டத்தில் சேர விரும்புகிறவங்க சேர்ந்து பயன்பெற்றுக்குங்க. நன்றி.